ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலில் இன்றைக்கி என்ன செய்ய போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முடக்கத்தான் கீரை இட்லி பொடிங்க. இதை இட்லிக்கு, தோசைக்கு, ஜூஸாக கூட யூஸ் பண்ணிக்கலாங்க. வாங்க எப்படி செய்யலான்னு சொல்லிட்டு பார்க்கலாம். பொடி பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்துருக்குதுன்னு. அதை நான் ஒரு டப்பிக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறேங்க. வாங்க எப்படி செய்யலான்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஒரு டம்ளர் கடலை பருப்புங்க. இந்த மாதிரி டம்ளரில் அளந்து எடுத்து போட்டுக்கலாங்க. டம்ளரு பவுல் வச்சுக்கிறவங்க பவுலில் கவுண்ட் பண்ணி போட்டுக்குங்க. இதை லைட்டாக ஹீட் பண்ணலாங்க. ரொம்ப ஹை ஃப்ளேம் வச்சா கருகிடுங்க. கருகிட்டால் பொடி கசக்கும், நல்லா இருக்காதுங்க. உளுத்தம்பருப்பு ஒரு டம்ளருங்க. இதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. ரெண்டுத்தையும் சேர்த்து நல்லா பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்கலாங்க. கைவிடாமல் கலரிட்டே இருக்கலாங்க, இல்லைன்னா கருகிடுங்க. பாருங்கள், கலர் சேஞ்ச் ஆகுது பாருங்கள். கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு பாருங்கள் கலர் மாறுது. இதுக்கு ஆயிலெலாம் சேர்க்க வேணாங்க, அப்படியே ட்ரையாக வறுத்துடலாங்க. நம்ம ஏன்னா பொடி பண்ண போகிறோன்றதுனால கெடாமலும் இருக்குங்க ரொம்ப நாளைக்கு. பாருங்கள், நல்லா கலர் சேஞ்ச் ஆயிடுச்சு. இப்போ காட்டுறேன் பாருங்கள், நல்லா வறந்துடுத்துங்க. நம்ம இதை ஒரு பவுலுக்கு இப்போ மாற்றிடலாங்க. இப்போ நம்ம வரமிளகாய் சேர்த்துக்கலாங்க. உங்களுக்கு காரம் எவ்வளோ தேவையோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் சேர்த்துக்குங்க. இதையும் நல்லா வறுத்து எடுத்துக்கலாங்க. கூட கொஞ்சம் புளி சேர்த்துக்கலாங்க. புளி சேர்க்கறது எதுக்குன்னா, அது கசப்பு தன்மையை எடுக்குங்க. அதுக்காக தான் புளி சேர்த்துக்கிறது. நீங்கள் புளி வேணான்னாலும் விட்டுடுங்க. இப்போ இதை ஒரு மாற்றிடலாங்க பிளேட்டுக்கு. இப்போ கறிவேப்பிலையை பாருங்கள். கறிவேப்பிலை ஒரு 3 கொத்து எடுத்து இந்த மாதிரி வறுத்து எடுத்துக்கலாங்க. பாருங்கள், கறிவேப்பிலையும் நல்லா வறந்து வருது பாருங்கள். பாருங்கள், கறிவேப்பிலையும் இப்போ நல்லா ஈரப்பதம் இல்லாமல் நல்லா ட்ரையாக வறுத்து எடுத்துக்கலாங்க. அதையுமே ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாங்க. இப்போ 1 டீஸ்பூன் மிளகுங்க, 1 டீஸ்பூன் சீரகங்க, 2த்தையும் சேர்த்து நல்லா வறுத்து எடுத்துக்கலாங்க. பாருங்கள், நல்லா பொரிஞ்சு வருது பாருங்கள். ஸ்லோவாக வச்சு வறுத்தா போதுங்க. இதே எடுத்து அது கூட சேர்த்துக்கலாங்க. இப்போ பாருங்கள், நான் முடக்கத்தான் ஒரு கட்டுங்க இந்த மாதிரி நல்லா க்ளீன் பண்ணி காய வச்சுருக்குறேங்க, அலசிட்டு. பாருங்கள், இப்போ தண்ணி எல்லாம் நல்லா காஞ்சிடுச்சு. இதை நம்ம ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கிறேங்க. நான் இப்போ பாருங்கள் காஞ்சிடுச்சு. அதை நான் இப்போ இதை வறுத்து எடுத்துக்கலாங்க. நம்ம ஆயில் போடாமல் அப்படியே ட்ரையாக வறுத்து எடுக்கலாங்க. அப்போ தாங்க பொடி சூப்பராக வரும். ஸ்லோவாக வச்சே வறுத்துக்கலாங்க, ஹை ஃப்ளேம் வேணாங்க. பாருங்கள், ஒரு கடாய் ஃபுல்லாக நான் அந்த முடக்கத்தான் கீரையை சேர்த்துருக்குறேன். அது நல்லா வறந்து வரும்போது சுருங்கி கொஞ்சமாக ஆகிடும் பாருங்கள். இது கை கால் மூட்டு வலிக்கு ரொம்ப நல்லதுங்க. இந்த பொடியை சாதத்தில் கூட போட்டு பிசைஞ்சு சாப்பிட்லாங்க. பாருங்கள், கொஞ்சமாக சுருங்கி வருது பாருங்கள். இப்போ பாருங்கள், உடைச்சா உடையுது பாருங்கள். இன்னும் பாதி அப்படியே வறந்து வரணுங்க. இப்போ பாருங்கள், பொடி ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். எல்லாமே சுருங்கி கொஞ்சமாக ஆயிடுச்சு பாருங்கள். இதையே நம்ம மாற்றிக்கலாங்க. இப்போ பூண்டு இந்த மாதிரி தோலோடு தட்டி சேர்த்துக்கலாங்க.
இதையுமே நல்லா வறுத்து எடுத்துக்கலாங்க. பாருங்கள் ட்ரையாக வறுத்து பாருங்கள். அப்போ தான் ஈரப்பதம் போகிற வரைக்கும் நல்லா வதக்கி எடுக்கணுங்க. தட்டி சேர்க்கும் போது சீக்கிரமாக வறந்து வந்துடுங்க. முழுசாக போடக்கூடாதுங்க, ஈரப்பதம் அப்படியே இருக்குங்க. பாருங்கள் பூண்டும் வறந்துட்டு இதையும் நம்ம மாற்றிக்கலாங்க. எவ்வளோ சூப்பராக வறந்துருக்கு பாருங்கள். நீங்கள் தோல் வேணான்னா தோலை எடுத்துகிட்டு தட்டி சேர்த்துக்குங்க. இதுக்கு நான் கல் உப்பு தாங்க வறுத்து சேர்க்குறேன். கல் உப்பு இது மாதிரி வறுத்து சேர்க்கும்போது பொடி கெடாதுங்க, ரொம்ப நாள் வச்சு சாப்பிட்லாங்க. உப்பும் வறந்துச்சுங்க. இதையும் நம்ம மாற்றிக்கலாங்க. பாருங்கள் எல்லாத்தையும் வறுத்து கொட்டி சேர்த்தாச்சுங்க. நல்லா வறந்துருக்குது பாருங்கள் எல்லாமே. இப்போ இதை நம்ம மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கலாங்க. மாற்றிட்டு அது கொஞ்சம் கொரன்னு அரைச்சி எடுத்துடலாங்க. இது நல்லா ஃபைன் பவுடராக அரைச்சாதாங்க இந்த பொடி ரொம்ப சூப்பராக இருக்கும். இது இதை பாருங்கள், இப்போ அரைச்சிட்டேன், கொஞ்சம் கொரன்னு இருக்குது. இதில் நம்ம புளி சேர்த்துக்கலாங்க. 1 டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயம் சேர்த்துக்கலாங்க. இதையும் சேர்த்து நல்லா ஃபைன் பவுடராக அரைச்சி எடுத்துக்கலாங்க. இப்போ பாருங்கள் நான் அரைச்சிட்டு வரேன் திரும்ப. பாருங்கள் முடக்கத்தான் கீரை பொடி ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். சூப்பராக வந்துருக்குது பாருங்கள், ஃபைன் பவுடராக. இதனோட அளவெல்லாம் என்னோட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேங்க. நீங்கள் எப்போ தேவையோ அப்போ பார்த்துக்குங்க. இது நம்ம ஒரு டப்பிக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாங்க. இது கை கால் வலி, மூட்டு வலி எல்லாமே இந்த ஜூஸை குடிக்கும்போது போயிடுங்க. ஜூஸ் குடிக்க பிடிக்காதவங்க இட்லி தோசைக்கு பொடியாக யூஸ் பண்ணிக்கலாங்க. அதுவும் பிடிக்கலன்னா சாதத்தில் போட்டு நெய்யோ நல்லெண்ணெயோ ஊற்றி பிசைஞ்சு சாப்பிட்லாங்க. முடக்கத்தான் கீரை இட்லி பொடி ரெடி ஆயிடுச்சுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். இதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.